ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஹவுஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஹவுஸில் வந்துட்டு தங்கமயில் ஒரு பக்கம் நான் துணி துவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது துணி இருக்கான்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நைட்டு விளக்கு வச்சதுக்கப்புறம் யாராவது போய் துணி துவைப்பாங்களாடி? ஆமாம், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்தெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி மட்டும் கொடி கட்டி வாழ்ந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு அவங்க துணி துவைக்க போகிற டைமில் அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு. என்னாச்சியா, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்க, என்னாச்சுப்பா ஏன் மூஞ்சி சோர்ந்து போயிருக்குன்னு சொல்லி கேட்க, நான் வைக்கல பக்க போனேன்றாங்க. எதுக்குப்பா வைக்கல பக்க போனீங்கன்னு சொல்லி கேட்க, மாப்பிள்ளை அடிக்கிற குத்து தெரியுமா, அவன் நல்லவன் நினச்சி கட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அடித்த குத்து தான் நாலு ரோடு வரையும் நாறுதே, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா, அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் எதையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தங்கமயில் அதாவது வேற ஒரு பொண்ணோட இருக்கிறதும் ரொம்ப க்ளோஸாக பேசுறதும், டே கோயிலில் என்னடா பண்ணேன், வண்டியை ஏற்றிட்டு ஒரு டாட்டா காமிச்சேன், இது ஒரு குத்தமாடா, இதுக்கு கும்மி அடிக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சரவணனோட ரியாக்ஷன். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. கூட்டா ஒரு குடும்பத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோமதியம்மா ஒரு பக்கம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறாங்களாமா. நம்ம பாண்டியனை படித்துறை பாண்டிய வழிக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா இவருக்கு பிடிச்ச ஐட்டங்கள், அதாவது என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்னு பாட்டு பாட தோணுது. நம்ம பாண்டி அங்கேருந்து எட்டி எட்டி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணி உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் தட்டில் பரிமாறினதுக்கப்புறம் வாசனை அங்கேருந்து ஆளை இழுக்குதே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம படித்துறை பாண்டி வர குட்டி போட்ட போன மாதிரி அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, நம்மளை சாப்பிட கூப்பிட மாட்டாளான்னு ஏங்குறாரு. நீ கொஞ்சம் நஞ்சமாக அலப்பறை பண்ண, 2 பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு 2000 தடவை டார்ச்சல் பண்ண, அதுக்காக தான் இப்போ கோமதி மாவனை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அலப்பறையோட பாட்டி ஒரு பக்கம் சாக்லேட் உனக்காக குமார் வாங்கிட்டு வந்தான், கரெக்ட் பண்ண பார்க்கதாமா. பாட்டி என்ன வேலை பார்க்குற நீ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.